வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 30, 40, 50 வயது உள்ள நபர்களுக்கு தற்சமயம் வந்திருக்க ஒரு சில முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்கலாம். இவர்களுக்கு வங்கியிலிருந்து நேரடியாக பணம் வாய்ப்பு வரவு வைக்கிற போகிறாங்க என்னன்றதை பற்றி பார்க்கலாம். மத்திய அரசு ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி இபிஎஃப் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு வழங்கப்பட உள்ள 50,000 வரையிலான ராயல்ட்டி போனஸ் குறித்த முக்கிய அறிவிப்பை இந்த தகவல் மூலமாக நம்ம பார்க்கலாம். குறிப்பாக 30 வயது முதல் 60 வயது உடையவர்கள் தங்கள் பணியை மாற்றினாலும் ஒரே இபிஎஃப் கணக்கை தொடர்ந்து 20 ஆண்டுகள் பராமரித்து வந்தால் இந்த கூடுதல் பணப்பலனை பெற தகுதியுடையவர்கள் ஆவர். ஒருவரின் அடிப்படை ஊதியத்தின் அளவை பொறுத்து இந்த உதவித்தொகையானது 30,000 முதல் 50,000 வரை நேரடியாக அவர்களின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. வங்கி கணக்கை செயல்பாட்டில் வைத்துள்ள நபர்கள் மற்றும் தனியார் நிறுவன ஊழியர்கள் இந்த நிதி சலுகையை எவ்வாறு பெறுவது என்பது குறித்து வழிமுறைகள் எல்லாமே சொல்ல போகிறோம். அரசு ஊழியர்கள் மற்றும் சாதாரண தனியார் நிறுவன ஊழியர்கள் நிதிச்சலுகை எவ்வாறு பெறுவது குறித்து விரிவாக சொல்ல போகிறோம். அரசு ஊழியர்கள் மற்றும் சந்தாதாரர்களின் எதிர்கால நிதி பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் இந்த ஜாக்பாட் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இறுதியாக தகுதியுள்ள நபர்கள் தங்கள் கணக்குகளை துல்லியமாக பராமரிப்பு மூலம் இந்த நிதியுதவியை எளிதாக பெறலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ இதில் நான் என்ன சொல்ல போகிறோன்றது எல்லாமே நான் இப்போ சொல்ல போகிறேன். இபிஎஃப் கணக்கு வைத்தவர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு அப்டேட்டை வழங்கியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த இபிஎம் கேண்டிடேட் நிறைய பேர் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அவர்களுக்கு சில பல மகிழ்ச்சியான செய்திகளை உடனுக்குடன் நமக்கு வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இபிஎம் கேண்டிடேட் இருக்கிற எல்லாத்துக்குமே சில ஒன்றுக்கு மேற்பட்ட மகிழ்ச்சியான செய்திகள் தினசரி வந்து கொண்டு தான் இருக்கிறது மக்களே. மத்திய அரசு மற்றும் இபிஎஃப் கணக்கு வைத்திருக்கக்கூடிய நீண்ட கால பங்களிப்பு செய்யும் ஊழியர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் ஒரு சிறப்பான ராயல்ட்டி போனஸை வழங்குகிறது தற்சமயம். ஸோ சிறப்பான ஒரு ராயல்ட்டி போனஸ் தான் இவங்க பெற போகிறாங்க. இந்த நபர்களுக்கு மட்டுமே அந்த சிறப்பான ராயல்ட்டி போனஸ் கிடைக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். போனஸ் அடையோடைய விவரங்கள், அடிப்படை சம்பளம் மற்றும் போனஸ் 5,000 வரை போனஸ் அப்படின்னு பார்க்குறப்போ 30,000, 5,000லேருந்து 10,000 வரை அடிப்படை சம்பளம்னா 40,000, 10,000க்கு மேலே அடிப்படை சம்பளம் வாங்கினீங்கன்னா 50,000. ஸோ பணப்பலன்களை எவ்வாறு நீங்கள் பெறலாம் அப்படின்றது இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. தகுதி வரம்புகள் 30 வயது முதல் 60 வயது வரை உள்ள கணக்குகளுக்கு, வங்கி கணக்குகளுக்கு பிஎஃப் கணக்கு ஆக்டிவாக இருக்கணும். ஒரே பிஎஃப் கணக்கில் வேலை மாறினாலும் தொடர்ச்சியாக 20 ஆண்டுகளுக்கு மேலாக பங்களிப்பு வச்சிருக்கணும். பிஎஃப் கணக்கை எடுத்த வேலை மாறும்போது புதிய நிறுவனத்தில் பழைய பிஎஃப் கணக்கை தொடர வேண்டும். இதுவே முதன்மையான நிதி. தகுதியுள்ள பிஎஃப் கணக்கு வைத்தவர்களுக்கு சிறப்பு ஊக்குவிப்பு. வங்கி கணக்கில் நேராக இதை வர வைக்க போகிறாங்க. தகுதியுள்ள பயனாளர்களுக்கு இந்த தொகையானது அவர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். நிதி நிறுவனங்களுக்கு நன்மை பெற ஊழியர்கள் தங்கள் பழைய தற்பொழுது நிறுவனங்களிடம் பிஎஃப் கணக்கு இடமாற்றம் குறித்த தகவல்களை சரியாக வழங்க வேண்டும். ஒருவர் தனது வேலையை மாற்றினாலும் தொடர்ந்து இந்த பிஎஃப் கணக்கை வச்சுருந்தால் மட்டும்தான் உங்கள் அக்கௌண்ட்டில் அந்த 20,000 30,000லேருந்து 40,000 50,000 வரை பணம் உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படுங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ பதிவு இதை பற்றி தான் விளக்குகிறது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.